5000 கோடி சொத்து மதிப்புள்ள சன் பிக்சர்ஸ், அதாவது காவிய மாதவன், அதாவது சன் பிக்சர்ஸ் உடைய ஐடி கார்டு அப்படி என்று சொல்லக்கூடிய காவிய மாதவன் தான் இப்போது கையில் அவருடைய சொத்துகளும் ஒரு பெண்ணுக்கு அத்தனை உலகத்தை கொடுத்திருக்கும் சன் பிக்சருக்கு இப்போது ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு சொல்லணும்னா அது மிகையல்ல. அது வேற ஒன்றுமில்லை, நம் அனிருத் கூட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது காவிய மாதவனுக்கு. இந்த திருமணம் எந்த அளவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், இந்த திருமணம் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதற்கான ஒரு ஆதங்கமும் இருக்கிறது. வயது வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் அனிருத்துடைய கிசுகிசுகள் நமக்கு தெரியும். அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய புகழ் எப்படி இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் வேறு விதமான சில திசைகள் எல்லாம் சென்று கொண்டுதான் வந்திருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த காவிய மாதவன் முதல் திருமணம் முடிந்து டைவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு திருமணத்துக்காக காத்திருக்கிறார். அதாவது ஹைதராபாத் டீமையும் விலைக்கு வாங்கி ஒரு புகழ்பெற்ற காவிய மாதவன், பல சொத்துக்களை கையாண்ட காவிய மாதவன், இத்தனை சொத்துகளும் அனிருத்துக்காக எழுதி கொடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது சொல்கிறோம். ஆனால் அனிருத்தும் காவிய மாதவனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பது பெரிய ஒரு ஹைலைட்டாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. நம் இந்திய சினிமாவிலே, நம் தமிழ் சினிமாவிலே இப்போது வருங்கால சின்னஞ்சிறு வயதிலே புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளர் என்றால் அனிருத்தும் ஒருவராக வளர்ந்து வருகிறார். அவருடைய வளர்ச்சி என்றைக்குமே வளர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட வளர்ச்சிக்கு இத்தனை சொத்து மதிப்பை கொடுப்பதில் எந்த விதமான தயக்கம் சன் பிக்சர்ஸ் இல்லை. கலாநிதிமார் காவிய மாதவனுக்கு இந்த மாதிரி சில வாழ்க்கைகளை முடிவு பண்ணி கொடுப்பதற்காக அவர்கள் ரெடியாகி விட்டார்கள் என்று நினைக்கிறேன். இந்த வாழ்க்கைக்கு அனிருத் பொருந்துவாரா? இந்த வாழ்க்கை நீண்ட காலம் இடைபெறுமா? அதாவது வயது வித்தியாசங்களை பார்க்காமல் சில திருமணங்கள் எங்கு நடக்கும், அதுவும் நம் பிரபலங்களின் சினிமாவிலும் தொழிலதிபர்களும் சில விஷயங்கள் தான் இந்த மாதிரி கல்யாணங்கள் எல்லாம் நடக்க முடியும், மேரேஜுகள் ஆகும். இப்பேற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, அது நடக்க போகிறது என்பதும் நமக்கு அளிக்கிறது. இது உண்மையிலே இவர்கள் சேரப்போறார்கள் என்றால் அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்வோம். இவர்கள் சேர்வதற்கான வாழ்த்துக்களை நமக்கு தெரிவித்துக் கொள்வோம். இவர்கள் சேர்வதற்கு இந்த சினிமா நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கும். சினிமா வட்டாரங்கள் அவர்களுக்கான பல ஒரு விஷயங்களை கொடுக்கும். கலாநிதிமார், அதாவது சன் பிக்சர்ஸ் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பணக்காரர் அவர் ஒருவர் தான். இப்பேற்பட்ட ஒரு பண வசதி உள்ளவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போட அனிருத்து கூட சேர போறதை நினைக்கும் போது மிக சந்தோஷமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.